டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு இலக்கு வைப்பது இலகு, அதனை அடைய பயிற்சியும் முயற்சியும் தேவை என்ற தலைப்பில் இலக்கு குறித்து வாழ்வது எப்படி என்று விளக்க விரும்புகின்றேன். உதாரணமாக சொன்னால், துடுப்பில்லாத ஓடத்தில் பயணம் செய்து கரைக்கு வந்து சேர முடியாது, நடுக்கடெல்லாம் தத்தளிக்கும். அதுபோல இலக்கு இல்லாத வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் நிறைவும் இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு சொன்னா, பணம் சேமித்தவர் கார் வேண்டுவர், பணம் இல்லாதவர் அன்றைக்கு சாப்பிட முடியாமல் தத்தளிப்பார். உதாரணமா நீங்க பார்த்து கொள்ளுங்க. இது உங்களுடைய இலக்குக்கு அல்லது நாங்கள் இலக்கை வச்சுக்கொண்டு எப்படி வாழ்வோம் என்ற நோக்கில் மகிழ்ச்சியாக வாழணும்னா 4 பணம் தேவை என்று குறித்து பார்க்கணும். படித்து பெரியாளாக வேண்டும் என்றால் இலக்கை உடையவர் இரவு போல படிக்கும், அப்பா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கும், பெரிய ஆளாக வரலாம். அதே போல இலகுவான இலக்கை சுமந்தாலும் சரி, இறுக்கமான இலக்கை சுமந்தாலும் அதனை அடைய கடின உழைப்பு தேவை. அது சிலவற்றை உங்களுக்கு சொல்லி முடிக்க பார்க்கிறேன். ஒன்று, அடிக்கடி நினைவூட்ட இலகுவான பெயர் என்ன. நான் சமூக சேவர், நான் சமூக தொண்டன், நான் மருத்துவச்சி, நான் நர்ஸ், ஏதோ ஒன்று சொல்லக்கூடியதில் நீங்கள் பணியாக ஒரு இலக்கு வச்சுருக்கோம். 2வது, அதனை அடைய தேவையான படிநிலைகள். அந்த நிலைக்கு வரணும்னா என்ன செய்வோம், நர்ஸாக வராண்டா என்ன படிக்குவோம், அல்லது மருத்துவச்சி வரணும்னா என்ன படிக்குவோம், படிநிலைகள். 3வது, படிப்படியாக முன்னேற முயற்சி செய்யணும். உடனே ஆகாயத்தில் பறக்கிறார். முதல் எழும்ப வேணும், நிற்க வேணும், நடக்க வேணும், ஓட வேணும், அதுக்கு பிறகுதான் பறக்க முயற்சி இருக்கும். உடனடியாக எழுந்த மானத்தில் இருக்க முடியாது. இறுதி வரை சோர்வடையாத வரை முயற்சி செய்யணும். அப்ப இதன் அடிப்படையில் நீங்கள் எவ்வாறு இலக்கு குறித்து வாழ முடியும் என்பதற்கான ஒரு உதாரணம் சொல்லி முடிக்க பார்க்கிறேன். ஒரு ஏழை எவ்வாறு பணக்காரனாகலாம், அந்த உதாரணத்தோட நீ பாரு. 1, அன்றாட உணவுக்கு முதல் உழைக்க வேண்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இல்லாட்டி ஏழை வரலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், அடுத்து சிறு துளி பெரு வெள்ளம் போன்று சிறு சிறிதாக சேமிக்க வேண்டும். உழைக்கிட்டீங்க, சாப்பாடு வயிறு நிறைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க முயற்சி. அடுத்த 3வது, சேமித்த சிறு தொகையை சிறு முதலீடாக்கி தன் தொழிலை கொஞ்சம் விரிவாகலாம். இப்போ நாங்கள் சம்பளத்தை வேலை செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் காசு மிச்சம் பிடிச்சேன், பிறகு நான் ஒரு மிளகா பொறிச்சு விற்கிறதோ அல்லது மரவள்ளி கிழங்கு பொரியல் பொறிச்சு விற்கிறதோ ஏதோ தொழிலை சுயமாக செய்யும், சின்ன முதலீடு. அப்படியே சொல்லி முயற்சி, சிறு தொழில் முயற்சி கொஞ்சம் விரிவாகுறேன். முதல் மரவள்ளி பொரியல் மிளகா பொரியல் விற்கிறான், இப்போ அப்பள பொரியல் விற்கிறேன், அப்படியே ஒன்று கொண்டா விற்க பெருசாகு. இவ்வாறு தன் வளர்ச்சியை உறுதிப்படுத்தி வாடிக்கையாளர் இருக்கணும். இப்போ நான் ஒரு வியாபாரம் இறங்கினால் என்ற முதலீட்டில் இல்லை என்ற வணிகம் வாடிக்கையாளர் தங்கி. ஆக வாடிக்கையாளரை அன்பாக ஆதரவாக பேணுவதனூடாக என்ற சிறு முதலீடு பெரிய முதலீடாகி கோடீஸ்வரனாக வாய்ப்பு இருக்கும். ஆகவே இதை நீங்கள் கடைப்பிடிப்பதனூடாக இலக்கு குறித்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையலாம். இன்னும் ஒரே ஒரு சின்ன உதாரணம். நீங்கள் கவிஞராகவோ எழுத்தாளராக வர விரும்பினால் 1, நன்றாக வாசிக்க வேண்டும். 2, சுவையானதாய் இருக்குமல்ல வாசிக்கும் போது, அதே போல நீங்கள் எழுத பார்க்கவும். 3, சுவைத்ததை போன்று உங்கள் ஐடியாவில் நீங்கள் எழுதி பார்க்கவும். 4வது, பேப்பரை போடும்போது காலப்போக்கில் அது தரமானதான நீங்களும் பெரிய பிரபல எழுத்தாளர் ஆகலாம். ஒரு இலக்கு குறித்து ஒரு வாழ்க்கையை நாங்கள் வடிவமைக்குவோம். அந்த வாழ்க்கையை வடிவமைத்து போட்டு அதன்படி உழைச்சு வாழ்வதனூடாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.